எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஸ்டேட்டில் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரியோஸ் சேனல். நாம் கண்டினியூஸாக ஊட்டி vlogs எபிசோட்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நாம ஃபேக்ட்ரி தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கீழே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம அதை கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரி, டீ எப்படி செய்கிறாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டீ ஃப்ரீயாக தராங்க. அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி என்னென்ன மாதிரி இருக்குது என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இதுதான் கொக்கோ பழம். இது எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஸ்டேட்டில் தான். இது உள்ளே உடச்சா எப்படி இருக்கும்னா சீதாப்பழம் மாதிரி இருக்கும். ஒரு பழத்துக்குள்ளே 20 to 22 பழம் இருக்கும், வித் விதையோடு இருக்கும். அந்த பழத்துலேருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா கொக்கோ பட்டர் எடுப்பாங்க. கொக்கோ பட்டர் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் கலர் சாக்லேட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட விதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோஸ்டர் மிஷினில் 130 டிகிரி ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பீன் கிடைக்கும். இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக்கிங் மிஷினில் போடுவாங்க. பிரேக்கிங் மிஷினில் போட்டால் என்ன ஆகுனா தோல் தனியாக உள்ளே இருக்க தனியாக செப்பரேட்டாக உடச்சி தரதுக்காக பிரேக்கிங் மிஷின். அதுக்கப்புறம் என்னென்னா பால் மில் மிஷின், அரைக்கிற மிஷின். கொக்கோ பவுடர் கூட கொக்கோ பட்டர் ஆட் பண்ணி 24 hours கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா பேஸ்ட் கிடைக்கும். அதுதான் டார்க் சாக்லேட்டுக்கு, ப்ரௌன் சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா காஞ்சிங் மிஷின் என்னென்னா டார்க் சாக்லேட், ப்ரௌன் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் 3 சாக்லேட்டும் தனித்தனியாக செய்கிற மிஷின் தான் காஞ்சிங் மிஷின். அப்படின்னா மிக்ஸ் பண்ணுற மிஷின். என்னென்ன அப்படின்னா இப்போ ஒயிட் சாக்லேட் செய்கிறோன்னா கொக்கோ பட்டர் 60% எடுத்துக்கும், மீதி இருக்க பர்சன்டேஜ் மில்க் பவுடர், சுகர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா டார்க் சாக்லேட், ப்ரௌன் சாக்லேட் எப்படி செய்வாங்கன்னா கொக்கோ பேஸ்ட் 50% டார்க் சாக்லேட்டுக்கும், ப்ரௌன் சாக்லேட்டுக்கு 25%, ரிமைனிங் பர்சன்டேஜ் என்னென்னா மில்க் பவுடர், சுகர் பவுடர், கொக்கோ பட்டர் இது 3மே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தர மிஷின் தான் காஞ்சிங் மிஷின். செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 வெரைட்டி சாக்லேட்டுமே தனித்தனியாக ஹோல்டிங் மிஷினில் வைப்பாங்க. ஹோல்டிங் மிஷினில் எதுக்குன்னா இங்கே குளிர்னால சீக்கிரமாக லிக்விடாக இருக்கிறது கெட்டி ஆயிரும். அது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக 50 டிகிரி செல்சியஸில் உள்ள ஹீட்டில் வச்சோம் அப்படின்னா சாக்லேட் லிக்விட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதுக்காக தான் ஹோல்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்னா டேம்பரிங் மிஷின் எதுக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒயிட் சாக்லேட்டை டேம்பரிங் மிஷினில் போட்டு பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அகைன் பிளெண்ட் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்கிறது டேம்பரிங் மிஷின். அதுக்கப்புறம் என்னன்னா மோல்டன் லைன் மிஷின், அச்சு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சாக்லேட் ஊற்றி தரதுக்காக மோல்டன் லைன் மிஷின். இப்போ ஒரு மோல்டு அப்படின்னா பார் ஷேப் மோல்டை மிஷின் மேலே வைக்கிறோன்னா மிஷின் ரன் ஆகும்போது மிஷினுக்குள்ளே ஊற்றுற சாக்லேட் மோல்டில் ஊற்றி நமக்கு அந்த ஷேப்பில் வர வைக்கிறது தான் மோல்டன் லைன் மிஷின். டோட்டலோட ப்ராசஸ் இவ்வளோ தான். மேலே போனீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது. டீ தூள் சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மேலே சேல்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது சாக்லேட் ஃபேக்ட்ரி. அந்த சிஸ்டர் ரொம்ப அழகா நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே பேக் சைடில் சாக்லேட் செய்யற அந்த மெஷினரிஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் நார்மல் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த சைட்ல இந்த மோல்ஸ் எல்லாம் அந்த சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, இந்த மாதிரி மோல்ஸ் என்னென்ன ஷேப் மோல்ஸ் எல்லாம் அது டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா ஸோ டீ ஃபேக்ட்ரி. இங்கே சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் நாய்ஸாக இருந்தது. ஸோ அந்த மிஷினரிஸ்லாம் அங்கங்கே இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் டீன்னு சொல்லிட்டு டீயோட வரலாறு எஸ்டிடி அதெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி டீ டேஸ்டிங் செக்ஷன் வச்சிருக்காங்க. இங்க நாங்க போனப்போ 6 டைப்ஸ் ஆஃப் டீ இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பர்சனலா மசாலா டீ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நாங்க வீட்டுக்கு போகும்போது அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன். அது கூட இல்லாம இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டீ வச்சிருந்தாங்க. காஷ்மீரி டீன்னு வச்சிருந்தாங்க. அது மில்க் ஆட் பண்ணாத டீ, அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் ஜிஞ்சர் டீ, லெமன் டீ, சின்னமன் டீ, சாக்லேட் டீ இருந்தது.
ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அதாவது ஃப்ரீயாக தராங்க டேஸ்டிங்க்கு. ஸோ இதுதான் வந்து நான் டேஸ்ட் பண்ண மசாலா டீ. ஸோ 2-3 டீ நீங்கள் எவ்வளோ டீ வேணாலும் டேஸ்ட் பண்ணலாம். பட் அவ்வளோ டீ ஒட்டுக்க நம்ம குடிக்க முடியாது. நான் வந்து 2 டைப் ஆஃப் டீ வந்து டேஸ்ட் பண்ணேன். அதில் வந்து மசாலா டீ வந்து பெஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம அந்த டேஸ்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைடில் பார்த்தோம்னா அவங்களே வந்து ஒரு ஏவி மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அந்த டீயோட ஆரிஜினு, அவங்க எப்படி அதை மேக் பண்ணுறாங்க, க்ரீன் டீக்கு தனியாக, நார்மல் டீக்கு தனியாக, அதோட ப்ராசஸ், அது செய்கிற ப்ராசஸ் என்ன, அது எல்லாமே வந்து அவங்கள டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களும் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. Welcome to Benchmark Tea Factory. The tea leaves at Benchmark Tea Estates are plucked and manufactured with utmost care, and best quality standards are being maintained. We take the pleasure in explaining about the tea manufacturing process with all details. Tea is an aromatic beverage that is most widely consumed after water by mankind. We explain in this process about the varieties of tea which is made from one single bush called as Camellia sinensis. The types of tea are black tea, Ctc and orthodox, green tea, Oolong tea, white tea. At Benchmark, we have 3 sophisticated manufacturing units where quality tea is manufactured with utmost care and guidance by the master tea makers. At Benchmark Ooty, we produce green tea, Oolong tea and Ctc tea. Benchmark Perar, we produce Ctc Black Tea. Benchmark Kumor, we produce Black Orthodox Tea. Tea is a noble herb and a liquid wisdom that contains polyphenols, amino acids, enzymes, pigments, carbohydrates, minerals and volatiles, and the botanical name of this herb is called Camellia sinensis. Orthodox tea. The tea leaves were commercially manufactured in India in the year 1830. Since 1830, the orthodox tea met huge demands by the manufacturers in export sales. In orthodox tea manufacture, the green leaf is withered. Withering process is the removal of water content from the green tea leaves and then sent into the rollers where the leaves are crushed. Post crushing, the rolled and unrolled tea leaves are separated, that are called as first fine and second fine. After the rolling process, the tea leaves are placed on the ceramic tiles for fermentation. During the fermentation process, the color, flavor, liquor and taste is enhanced due to the activation of enzymes. Further, fermentation process takes place for 90 minutes at room temperature of 21 degrees Celsius. Then, the tea leaves are dried at 110 degrees Celsius and sent to the fiber extractor that works on static electricity, where the fiber and stalks are removed. Following the fiber extractor process, the leaves are sorted into shapes and sizes accordingly. Ctc Black Tea. This tea came into existence after the year 1930 and was first started in Assam. The tea became popular throughout all the tea growing company states shortly. Ctc means crush, tear and curl. First process in Ctc tea manufacture is the withering. Post withering, the tea leaves are sent into rotor van for crushing and further passed into 5 cut machines between 2 high-speed stainless steel sharpened rollers, and finally crushed leaves are sent into the fermentation drum where shapes are formed, and at CFM the tea is oxidized. The tea leaves are oxidized or fermented according to the room temperature, and after fermentation it is dried at 135 degrees Celsius. Once the leaves are dried, it is sent into fiber mat where the fiber and flaky tea is sorted through static electricity and further sorted to its shapes and sizes.
Finally, they are packed into an airtight container to maintain the goodness of the tea. Green tea processing. Green tea is often referred to as unoxidized tea. The initial step of green tea manufacture is activating the enzymes of the plucked green leaf through steaming, which applies slight heat to the tea leaf, controlling oxidation process. The second process is the green leaf being crushed and dried as it gains high moisture content in the process. The tea leaves are rolled twice and dried twice, post which the stalk and flaky tea leaves are removed and packed. If you're a health or fitness enthusiast, green tea will be a great gift to you as it contains a catechin called epigallocatechin, EGCG, which is a natural antioxidant that helps in preventing cell damage and have other benefits. These substances can reduce the formation of free radicals in the body that protects cells and molecules. Oolong tea. The initial process of oolong tea manufacture is withering, and then the leaves are steamed by passing light heat. Post-steaming, the tea leaves are rolled, fermented and dried at 110 degrees Celsius. If you would like green tea to taste bitter, the apt option, you can go for oolong tea, which gives a typical floral taste that contains partial goodness of green tea. White tea. The young levels with fine white hair are called as white tea. These are unfolded leaves from the newest growth of tea leaf in a plant. White tea is the minimally oxidized variety of tea and contains less caffeine compared to the other varieties. It was only the emperor's drink in China because of its delicate, rare and beautiful aroma. White tea is plucked and sun-dried with utmost care and passion. It contains a higher number of antioxidants. However, the green tea proves its superiority with regards to health. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா டீ பேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேக்டரியில். அதுதான் நம்ம அப்படியே லைவாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் முதல்ல சொன்னாலே நிறைய போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஏன்ஷியன்ட் டைமில் வந்து எப்படி வந்து டீயை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து அந்த டீ இலையை பறித்து காய வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ரோலர், அது ஒரு மெஷினரிஸ் மாதிரி அந்த டைமில் யூஸ் பண்ணது, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது ப்ராசஸிங் மெத்தடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி போர்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங் அண்ட் ரோலிங் டேபிள், எப்படி அதை வந்து டீ லீவ்ஸ் வந்து ட்ரை பண்ணி அரைச்சாங்க, ரோல் பண்ண, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீம் பாத் அண்ட் புட் இட் இன் அ ஸ்டோன் ஃபர்னேஸ், அந்த மாதிரி அது ப்ராசஸிங் மெத்தட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா, புதுசாக ஒரு விஷயத்த வந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்பவே அழகா இருந்தது. நீங்கள் சைடில் வந்து இந்த மெஷினரிஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளோராக ஏறும்போது வந்து இந்த மாதிரி போர்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அந்த டீ ட்ரையர் மெஷினரிஸ். இது பாருங்கள், க்ரீன் டீ இது, அந்த சைடில் இருக்கிறது வந்து நார்மல் டீ. இது ரெண்டுக்குமே செப்பரேட்டாக ட்ரையர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற போர்டிங் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ இன் இந்தியா. இந்தியாவில் வந்து டீ வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1834 வந்து சார்லஸ் அலெக்சாண்டர் ப்ரூஸுங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டீ வந்து ஒரு மெடிசினல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மிஷினரிஸ் இருக்கும். ஸோ நல்லா பெரிய பெரிய மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து இங்கே வந்து என்னென்ன ஃப்ளேவரில் டீ வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்கிறது வந்து இந்த சைடு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டின்லேயும் உங்களுக்கு கிடைக்குது, பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருங்க. பாருங்கள், க்ரீன் டீ,
மசாலா டீ, பிளாக் ஜிஞ்சர் டீ, டஸ்ட் டீன்னு சொல்லி போட்டிருக்காங்க, சாக்லேட் டீ, அந்த மாதிரி என்னென்ன வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, கார்டமம் டீ, ஆர்த்தடாக்ஸ் டீ, சின்னமன் டீ, இங்க டின்லயும் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்க என்ன வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த மெஷினரிஸ்க்கு ஆப்போசிட்லயே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே போனோம்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் கவுண்டர் வந்துடும். அங்க ஒரு போர்டிங் வச்சிருக்காங்க பாருங்க, என்னென்ன டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, சாக்லேட் டீ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் கவுண்டரு. இங்க என்ன வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கிராஃப்டட் சாக்லேட்ஸுமே வந்து இங்க அவைலபிள் இருக்கு. மெஷின்ல செய்யற சாக்லேட்ஸும் இல்லாம ஹேண்ட்லயே செய்யற சாக்லேட்ஸும் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க, நட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பார்க்கணும் மில்க் கிரன்ச்சு, பைனாப்பிள் ட்ரஃபிள், அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் இது வந்து பிரேசில் சாக்கோ யூஸ் பண்ணி செய்யற சாக்லேட்ஸ். நிறைய மோல்ஸ்ல வந்து டிசைன்ஸ் பாருங்க, அந்த சாக்லேட் டிசைன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அந்த மோல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நிறைய டிசைன்ஸ் செய்யறாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணது இருக்கு. பிளெயின் சாக்லேட் இருக்கு, மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் இருக்கு. டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பா இருக்க மாதிரி இருக்கும், அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, மில்க் ரிச் ஆல்மண்டு, சாக்கோ ஃபுட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயில்ஸும் வச்சிருக்காங்க, வரிக்கீஸும் வச்சிருக்காங்க. ஆயில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டிங்ஸ் போட்டிருக்காங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பாருங்க. ரோஸ் ஆயில் வந்து ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட் ப்ரிவென்ட் டாக்ஸின் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் சாண்டல்வுட் ஆயில், இது வந்து ஹேருக்கு ஷைனி ஹேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூக்லிப்டஸ் ஆயில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, கோல்டு, ஃப்ளூக்கு, ஃபீவருக்கு, ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து யூக்லிப்டஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வரிக்கீஸும் இங்கே வந்து அவைலபிள் இருக்கு. பட் நாம போனது வந்து லாக்டவுன் டைம்ங்கிறதுனால ஒரு சேல்ஸ் கவுண்டர் மட்டும்தான் ஓப்பன்ல இருந்தது. ஸோ நாம வந்து இங்க டீ தூளும் சாக்லேட்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பாருங்க, இதோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டீ ட்ரீ ஆயில்ல வந்து நம்ம சானிடைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாமா, ஹேண்ட் சானிடைசர். ஸோ அதை பத்தி போட்டிருக்காங்க. இட்ஸ் கண்ட்ரோல் டேண்ட்ரஃப் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. லெமன் கிராஸ் ஆயில், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ரிலீஃப் பெயின், அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் பாக்டீரியா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வெளியே வந்துட்டோம், நம்ம பர்ச்சேஸ் எல்லாம். ஸோ நீங்க ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பெஞ்ச்மார்க் ஃபேக்டரி வந்து நீங்க விசிட் பண்ணுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரீ ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.